அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கிய அறிவிப்பு. இன்றே அதற்கான கடைசி நாட்கள் அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் மக்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் தமிழக அரசின் சார்பாக என்ன ஒரு புதிய திட்டங்கள் மீண்டும் கொண்டு வர போறாங்க. தற்போது வரை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத வகையில என்ன ஒரு மாற்றங்கள் மீண்டும் கொண்டு வரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். எல்லாமே உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன ஒரு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டார்கள் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பாக அனைவரும் கட்டாயம் இதை செய்து முடிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது ஒரு ரேஷன் அட்டையில 5 நபர்கள், 4 நபர்கள், 2 நபர்கள் அப்படின்னு இருக்கப்படுவாங்க. அந்த நபர்கள் எல்லாருமே மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள அனைவரும் கட்டாயம் அவர்களுடைய கைரேகையை ரேஷன் கடைகளுக்கு சென்று பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அந்த பதிவு செய்த நபர்களுக்கு இனிவரும் காலங்கள்ல எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் ரேஷன் கடை வாயிலாக அனைத்து பொருட்களும், அனைத்து இலவச பொருட்களும் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இறந்தவர்கள் பெயரை கட்டாயம் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அதனால இறந்தவர்கள் பெயரை நீக்கப்படாத நபர்களுக்கு கண்டிப்பாக இனிவரும் காலங்கள்ல ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது. இறந்தவர்கள் பெயரை நீக்கப்படாம மக்கள் கூடுதலாக பொருட்கள் பெற்று வருவதன் காரணமாக மீண்டும் குற்றச்சாட்டு வைக்கப்படுறாங்க. இதன் அடிப்படையில தான் இனிவரும் காலங்கள்ல மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள அனைவரும் அவருடைய கைரேகையை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். இன்று என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னா, இன்று மார்ச் மாதம் 14ஆம் தேதி காலை 10 மணி முதல் 1 மணி வரை தமிழகத்தில் 19 மண்டலங்கள்ல குறிப்பாக முகாம்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பெயர், முகவரி, தொலைபேசி எண்கள் உள்ளிட்டவை பல்வேறு இடங்கள்ல மாற்றம் செய்யப்பட்டு வராங்க. அதாவது உங்களோட ரேஷன் அட்டையில பெயர் சேர்க்கணும்னாலோ, பெயர் நீக்கப்படனாலோ, முகவரி மாற்றம் செய்யப்படனாலோ, இல்ல தொலைபேசி எண்கள் மாற்றம் செய்யப்பட வேண்டிய பல்வேறு மாற்றங்களுக்கு முகாம்கள் வாயிலாக இலவசமாக செய்து முடிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர். மேலும் நியாய விலை கடைகளின் பொருட்கள் பெற நேரில் வருகை தராத முடியாத நபர்கள், குறிப்பாக மூத்த குடிமக்கள் உள்ளோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். பொது விநியோக கடைகள் பொருட்கள் மற்றும் அதற்கான சான்றிதழ் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக முதியவர்களுக்கு பல்வேறு இடங்கள்ல மீண்டும் முகாம்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். 60க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ரேஷன் கடை ஊழியர்கள் நேரில் சென்று அவர்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக பல்வேறு புதிய அறிவிப்புகள் ரேஷன் கடை வாயிலாக அறிவிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தால் திராவிட மாடல் 2.0 சொல்லக்கூடிய அந்த புதிய திட்டத்தின்படி அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 2000 கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். ஆகையால் மக்கள் கட்டாயம் அவர்களுடைய கைரேகை பதிவு பண்ணா மட்டும்தான் இனிவரும் காலங்கள்ல எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் ரேஷன் கடை வாயிலாக அவர்கள் பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதனால சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் குறிப்பாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளுமாறு தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் சென்னையில் இருக்கக்கூடிய 19 மண்டலங்கள்ல மட்டும்தான் ரேஷன் கடைகள் வாயிலாக குறைதீர் முகாம் ஒன்று கொடுக்கப்படுறாங்க. அந்த முகாம்களுக்கு சென்று நீங்க உங்களோட பெயர்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம், இல்ல உங்களோட முகவரி மாற்றம் செய்து கொள்ளலாம், உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே மாற்றம் செய்து கொள்ளலாம். இது எல்லாமே தற்போது ஒரு புதிய மாற்றங்களா மீண்டும் தமிழக அரசு கொண்டு வரப்பட்டனர். மீண்டும் அடுத்த சொல்லிப்போம். நன்றி, வணக்கம்.